Hello students, how are you? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா CA final examination 3 times in a year. இது ஆல்ரெடி ஒரு press conference கொடுத்திருந்தாங்க. ஸோ அதில் என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருந்ததுன்னா will it be applicable from the current year அப்படிங்கிறதுல இருந்தது. பட் நம்ம அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ நோட்டிஃபிகேஷன், நீங்கள் ஐசிஐ வெப்சைட்டில் நம்ம போய் பார்க்கலாம். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கொஞ்சம் ஃப்ளோ சார்ட் பேசிஸில் போட்டிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி. லெட் அஸ் கோ அண்ட் சி தட். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஆஸ்பெக்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கோடைய எப்போ எந்த டேட்டில் முடிச்சிருந்தா ஐ வில் பி எலிஜிபிள் ஃபார் செப்டம்பர் 2025 ஃபைனல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது ஏஐசி ஐடிஎஸ்எஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இன்டகிரேட்டட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில். அதை தான் நம்ம அட்வான்ஸ்டு இன்டகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து எஸ்பிஓஎம். ஸோ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம சம்மரியாக கொடுத்துருக்குறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல்ஷிப் நீங்கள் ஆல்ரெடி 3 years கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் செப்டம்பர் 25 எக்ஸாம். ஆர் சார் என்னோட ஆர்டிகல்ஷிப் போயிட்டு இருக்கு. So is it is going to complete on 31st August 2025. அப்படியா இருந்தாலும் you are eligible to write your exam. Or சார் இன்னும் எனக்கு முடியல, and last 6 months of articleship, my articleship is going to complete only on 28th February 2026. Will I be eligible to write September 25 examination? Yes, you are eligible. Summary: students who have completed articleship are going to complete on or before 28th February 2026 is eligible for September 2025 final examination. இதுதான் இதனுடைய சார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அட்வான்ஸ்ட் இன்டகிரேட்டட் கோர்சஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் வெரி சிம்பிள்ங்க. ஸோ ரெஜிஸ்டர்ட் அண்டர் நியூ கோர்ஸ், அதாவது ஃபைனல் வந்து நீங்கள் நியூ ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் நீங்க செப்டம்பர் எக்ஸாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி. அதுதான் இந்த ஆஸ்பெக்ட்ஸ். ஆர் எல்ஸ் சார் நான் ஓல்டு கோர்ஸ்ல இருந்து நியூ கோர்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க 2 இதுவா பார்க்கணும். சார் நான் வந்து ஓல்டு ஃபைனல் எக்ஸாமினேஷன்ல நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், அந்த எக்ஸாம்ல நான் ஒரு டைம் கூட எழுதவே கிடையாது அப்படின்னா நீங்க செப்டம்பர் 25 எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நம்ம அட்வான்ஸ்ட் இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஐடியை முடிச்சிருக்கணும். சார் நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன் பிளஸ் ஓல்டு ஸ்கீம்ல ஒரு டைமாவது எக்ஸாம் எழுதிருக்கேன் சார் அப்படின்னா யூஆர் எக்ஸாம்டட். இப்போ எழுத தேவையில்லை, நீங்க எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பண்ணினா போதும். அடுத்தது எஸ்பிஓஎம். இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், பட் நம்ம எவ்வளோ சார்ட்ல கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோங்க. பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆர்டிகல்ஷிப் கண்டிஷன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்வான்ஸ்டு ஐடி கோர்ஸ், தென் தேர்ட் வந்து எஸ்பிஓஎம். இந்த 3 பத்தி தான் பேசியிருக்காங்க. நம்ம 2 பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 3வது கொஞ்சம் லென்த்தா இருக்கும், பட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாருக்கு வேணுமோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரன்ஸ் சிஏ ஃபைனல் ஓல்டு கோர்ஸ், அதாவது நான் ஓல்டு கோர்ஸ்ல எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா அதை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை தான் நம்ம சார்ட்ல போட்டிருக்கோம். சரிங்களா? நவ் அப்பியர் டில் நவம்பர் 2023 எக்ஸாம், அதுக்கு முன்னாடி அப்பியர் ஆயிருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து அப்பியர்ட் இன் மே 24 எக்ஸாம், அடுத்து அப்பியர்டு ஃப்ரம் நவம்பர் 24 எக்ஸாம். ஸோ இதெல்லாம் இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட்ல இருந்து போகலாம். அப்பியர்டு ஃப்ரம் நவம்பர் 24 எக்ஸாம், அதாவது நவம்பர் 24 தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா இருந்திருந்தால் செட் ஏ பி சி டி 4மே எழுதணும். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் ஆன் திஸ். சார் நான் அப்பியர்ட் மே 24 தான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க செட் ஏவும் செட் பி மட்டும் எழுதுனா போதும். செட் ஏவும் செட் பி மட்டும் எழுதுனா போதும், செட் சி டி தேவையில்லை. சரி, வெல் அண்ட் ஃபைன். சார் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் ஃபைனல் எக்ஸாமினேஷன் நவம்பர் 23க்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா கீழே வாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி நீங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸாம்ஷன் வச்சிருக்கலாம். போத் குரூப்ல ஒரு குரூப் கிளியர் பண்ணிட்டு இன்னொரு குரூப் கிளியர் ஆகாம இருக்கலாம், இல்லை எக்ஸாம்ஷன். அதுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது 23க்கு முன்னாடி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஒரு குரூப் கிளியர் பண்ணி ஒரு குரூப் கிளியர் பண்ணல, இல்லை போத் குரூப் நாட் கிளியர்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சினாரியோ. அடுத்து வந்து எக்ஸாம்ஷன் பேஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் பேஸ்ட். ஸோ போத் குரூப் நாட் கிளியர், அதாவது நவம்பர் 23க்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், அதுக்கு முன்னாடி நான் எழுதிட்டேன்,
பட் போத் குரூப் நாட் கிளியர்னா செட் ஏவும் பியும் எழுதணும். சரிங்களா? அந்த அட்டம்ல நவம்பர் 23 எக்ஸாம் அட்டம்ப்ட் அல்லது ஓகேங்களா, அதுல வந்து நான் குரூப் 1 கிளியர் பண்ணியிருந்தேன்னா செட் பி மட்டும் எழுதினா போதும். குரூப் 2 கிளியர் பண்ணியிருந்தா செட் ஏ மட்டும் எழுதினா போதும். ஐ ஹோப் யூ கிளியர் ஆன் திஸ். அடுத்து வந்து எக்ஸாம்ஷனுங்க. எக்ஸாம்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் எக்ஸாமில் பேப்பர் 4 லா இருந்தது, பேப்பர் 5 வந்து நம்ம காஸ்டிங் சப்ஜெக்ட் இருந்தது. கரெக்டுங்களா? இந்த பேப்பர் அதாவது பேப்பர் 4 and 5 கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசிடி எல்லாமே எக்ஸம்டடுங்க. இந்த பேப்பர்ல ஓல்டு ஸ்கீம்ல தான் இருந்தது. ஓகேங்களா? சப்போஸ் ஓல்டு ஸ்கீம்ல எழுதி பேப்பர் 4 கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா செட் பி இஸ் எக்ஸம்டட். ஓல்டு ஸ்கீம்ல எழுதி பேப்பர் 5 காஸ்டிங் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு செட் பி எக்ஸம்டட் கிடையாது, செட் பி மட்டும் இங்கே எழுதணும். சரிங்களா? ஸோ பேப்பர் 4 கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம செட் பி மட்டும் எழுதினா போதும். இங்கே பேப்பர் 5 கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா செட் ஏ மட்டும் எழுதினா போதும். ஸோ ஐ ஹோப் யூ காட் த கிளாரிட்டி ரிலேட்டட் டு திஸ். தென் students appear in old CA intercourse cleared both the group till 23 குள்ள எழுதியிருந்தாங்கன்னா அவங்க செட் ஏபி மட்டும் எழுதினா போதும். மேலே பார்த்ததெல்லாம் ஃபைனலில் ஓல்டு சிலபஸில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்ட்ருக்கு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? கிளியர்ட் போத் த குரூப் ஆஃப்டர் 23 தான் அப்படின்னா கண்டிப்பாக 4 செட்டுமே எழுதி தான் ஆகணும். அடுத்தது கிளியர்ட் ஒன் குரூப், ஏதாவது ஒரு குரூப் வந்து நவம்பர் 23க்கு முன்னாடியும் இன்னொரு குரூப் வந்து மே 24லயோ மே 24லேருந்து மே 25 எக்ஸாமுக்குள்ளே கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாமினுடைய பேட்டர்ன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. ஃபஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி 6 பேப்பர் ஸ்கீம் இருந்தது, அப்புறம் 7 பேப்பர்ஸ் ஆச்சு, அப்புறம் 8 பேப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு எக்ஸாம்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த கன்வர்ஷனில் போகும்போது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 6 பேப்பர் இருக்கும்போது எழுதி கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா செட் ஏபிசிடி எல்லாம் எழுதணும். 7 பேப்பர்ஸில் எழுதியிருந்தீங்கன்னா ஏபி கம்பல்சரி, சிடியில் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். அடுத்து 8 பேப்பரில் எழுதி கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்கீமில் எழுதி கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா ஏபி மட்டும் எழுதினா போதும், சிடி தேவையில்லை. இந்த எஸ்பிஓங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுக்கு ரிலேட்டடாக முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ த ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆர்டிகல்ஷிப்பில் வரும் இந்த எஸ்பிஓங்கிறது நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் வாட்ஸ்அப் மீ ஆல்சோ. ஓகே, அந்த கிளாரிட்டி நம்ம கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.